மருத்துவர் உயிரோட எழுப்புறது அந்த மாதிரி என்ன? நல்ல கேள்வியே கரெக்டாக கேட்குறீங்க. இப்போ தீர்க்கதரிசன வர உங்களுக்குள்ள கிரியை செய்யுது. எப்படின்னா இதை நான் பேர் சொல்லியே சொல்கிறேன். சரி 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 சரி. முதல்ல கர்த்தர் நாம மாத்திர மகிமை பண்ணோம். சென்னையில் இசிஐ திருச்சபை எங்கன்னா ரெட் ஹில்ஸில் எம்ஏ நகர், மொண்டிமா நகர்னு சொல்லுவாங்க. எம்ஏ நகர் இசிஐ திருச்சபையில் 3 நாட்கள் கூட்டத்துக்கு அழைச்சிருந்தாங்க. அப்போ ஈஸ்டர் அன்னைக்கு நான் சண்டே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சர்ச்சுடைய சைடில் அந்த எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் பிரசங்கம் கேட்டுருந்த ஒரு அம்மா அப்படியே தலை சுற்றி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுவுறாங்க. நான் பிரசங்கத்தை நிறுத்திட்டு அந்த ரெவரண்ட் ஃபோன் பின்னாடி திரும்பி பிரசங்கத்தை நிறுத்திட்டு பின்னாடி திரும்பி ரெவரண்ட் ஐயாட்ட சொல்கிறேன், வெளியில் அது மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஆயிடுச்சு. உடனே அவர் சைடு வழியாக போகிறார். அப்போ நான் என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்னா கிறிஸ்துவின் அன்புன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். அன்புங்கிறது பேச்சு இல்லை, செயல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நான் யோசிக்கிறேன், இப்போ அந்த அம்மா மயக்கம் போட்டு விழுவுறத நம்ம பார்க்குறோம். எங்கே இருக்குது? ஒரு 10 அடி தூரத்தில் தான் இருக்குது. அன்புங்கிறது செயல்னு சொல்லிட்டு நம்ம மாட்டுக்கு இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தோம்னா அர்த்தமாக்குமான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு சபையாரே எஸ்கியூஸ் மீ, இந்த அம்மாவுக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன், ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டுருங்கன்னு ஒரு பாட்டை ஆரம்பிச்சுட்டு நேராக வெளில போனேன். அதுங்காட்டி இந்த மயக்கம் போட்டு விழுந்த அம்மாவை தூக்கிட்டு கேட்டு பக்கத்தில் போயிட்டாங்க. ஆட்டோவுக்கு ஏதோ சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஆட்டோவில் ஏற்றுறதுக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரியாது அந்த அம்மா இறந்து போனது. அந்த சர்ச்சில் அந்த 3 நர்ஸ் இருக்காங்க, சர்வீஸ்க்கு வந்தவங்க பல்ஸ் எல்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, லாஸ்ட் யூரின் அண்ட் மோஷன் போயிடுச்சு. எனக்கு அதெல்லாம் தெரில. நான் போய் பார்க்கும்போது இங்கேருந்து அம்மாவை தூக்கிட்டு போய் அங்கே உட்கார வச்சுருக்காங்க, ஆட்டோவுக்காக வெயிட் பண்ண, அவ்வளோதான் எனக்கு தெரியும். உடனே போய்ட்டு நான் ஒரு ஜெபம் பண்ணிட்டு உள்ளே போகிறேன் அப்படிங்கிறேன். அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், அறிவிலிருந்து ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே இன்னைக்கு இந்த அம்மாவுக்கு வந்து மயக்கத்தை எடுத்து போடும் அப்படி இப்படின்னு. ஆனால் என்னை அறியாமல் அந்நிய பாஷையை பேசி ஆவியில் கமெண்ட் பண்ணுறேன், ஏஞ்சல்ஸ் ஐ கமாண்ட் யூ பிரிங் பேக் த லைஃப் ரைட் நவ் இன் டு ஹர் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணிட்டு இயேசுவின் நாமத்தில் அம்மா எந்திரிங்கம்மா எந்திரிங்கம்மா அப்படிங்கிறேன் பாருங்க. நம்ம அப்படின்னுச்சு. ஆனால் இப்பயும் நான் மீண்டும் சொல்கிறேன், அந்த அம்மா இறந்து போயிருந்தது எனக்கு தெரியவே தெரியாது. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ஏதாவது ட்ரிப்பு போட்டு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். போய் பிரசங்கம் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சு.